இந்த அத பத்தி தானக்கா பூஜைக்கான யோசிச்சுக்கிட்டு ஆர்டர் இருந்தேன். எடுத்த பாக்கியலட்சுமி ராவு பகல் பாராம கண் முழிச்சு ஆர்டரை செஞ்சு முடிக்கிறாங்க. என்னக்கா சொல்ற? செஞ்சு முடிச்சு எல்லாரும் கொஞ்சம் அசந்து சைலண்டா இரு. தூங்குறாங்க. மேடம் ரெஸ்டாரண்ட்ல காலையில இருந்து ஆயுத பூஜை எழுந்து ஆர்டர்லாம் கிளம்பிருச்சா? எல்லோட தான் ஏற்றி முடிக்கிறாங்க. அனுப்பிட்டாங்க சார். அப்பத்தான் ஸ்டெஃப் ஆனந்த் அவர்கள் சூப்பர் சூப்பர். கோபிகிட்ட இருந்து டிவில கோபி நியூஸ் பாஸ் சீக்கிரமே வந்துரும். நம்பர்ல எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? என்ன நியூஸ் சார்? அதை எல்லாருக்கும் தெரியாம என்ன ஆனந்த் ஒண்ணுமே வெளிச்சமா தெரியாத மாதிரி காட்டுறாங்க. லாஸ்ட் டைம் அந்த பிரியாணி பாக்கியா. மேட்டர்ல பயங்கர வைரல் ஆச்சே. போலீஸ் ஒரு கட்டத்துல கோபத்தின் ஜாக்கிரதையா இருங்க. உச்சிக்கே போன கண்டிப்பா பிரச்சனையாக்கி பாகியலட்சுமியோட ஹோட்டல மூடிடுவாங்கல்ல? ஆமா சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஈவினிங் வந்து என்ன மீட் பண்ணுங்க. செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்றேன். ஷெஃப் ஆனந்துக்கு வந்த ஃபோனு அவுட் ஸ்பீக்கர் போட சொல்லி எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த ஆடியோவை எல்லாரையும் கேட்க வைக்கிறாங்க. கேட்க வச்சு இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஒரு வேலைக்கு வராமல் இருக்கும்போது அவர் கூப்பிட போகும்போது அவங்க வீட்டில் நடந்த சம்பவங்களை வச்சு ஏற்கனவே தெரியும். ஆனால் அதை இப்போ தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு அவங்க எல்லாரும் முன்னாடியும் பாக்யா சொல்கிறாங்க. நல்லபடியாக ஆர்டர்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு கோபியோட இந்த திட்டம் முறியடிக்கப்படுது. ஈஸ்வரி பாக்யா அடுத்து கோபிக்கு எதிராக என்ன செய்ய போகிறாங்க, கோபிக்கிட்ட நியாயம் கேட்பாங்களா என்பது இனி வரும் தொடரில் தெரியும். நன்றி, வணக்கம்.